ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி சோயா சங்க்ஸ் மஞ்சூரியன் எப்படி செய்கிறன்றதா பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் இதுமாரி சோயா சங்க்ஸ் பச்சை தண்ணியில் போட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சுட்டேன். ஊற வச்சதுக்கப்புறம் இதுமாரி புழிஞ்சு எடுத்துக்கோங்க. சோயாவை நல்லா புழிஞ்சு எடுத்துக்கினதுக்கப்புறம் 1/4 கப் மைதா மாவு, 1/4 கப் கார்ன் மாவு, கொஞ்சம் காரத்தூள், அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் மல்லித்தூள், அப்புறம் கொஞ்சம் தேவையான பெப்பர் போட்டு கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா ஃபஸ்ட்டு பிசைஞ்சு விடுங்க. தேவையான அளவு உப்பு போட்டு நான் பிசைஞ்சு விடுறேன். அதேமாதிரி நல்லா ஃபஸ்ட்டு பிசைஞ்சு விடுங்க. ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டது கொஞ்சம் ஈரப்பதமாக கொடுக்கும். அதனால் ஃபஸ்ட்டு பிசைஞ்சு விடலாம். நம்ம தேவைப்படும் போது தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தெளித்து அப்புறமா நல்லா பெரட்டுங்க. சரிங்களா? இப்போ நான் பெரட்ட போகிறேன். அதேமாதிரி நல்லா பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க. இதுமாரி பதத்துக்கு வரும்போது நல்லா பெரட்டி எடுத்து தனியாக வச்சுடுங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா ஊறட்டும் அந்த சோயா சங்க்ஸ் அந்த மாவில். ரொம்ப தண்ணி தெளிச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் தண்ணி ஆகிடும். இது மாதிரி நல்லா கட்டித்தன்மை இருக்கும்போது கரைச்சி எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம சோயாவை 65 மாதிரி பொரித்து எடுத்துக்க போகிறோம். கடாயில் எண்ணெய் வச்சு பற்ற வச்சு சூடு எடுத்த வேண்டியது தான். கடாயில் எண்ணெய் சூடாகினே இருக்குது, சூடாகட்டும். சூடாகிடுச்சு. இப்போ ஒன்று ஒன்றா நான் போடுறேன்ல, இதுமாரி ஒன்று ஒன்றா போடுங்க. எல்லாத்தையும் ஒன்றா போட்டுறாதீங்க, ஏன்னா ஒட்டிக்கும். நல்லா அதை சுற்றி நல்லா கொஞ்சம் ட்ரை ஆகிற மாதிரி 65 எப்படி நம்ம ஒன்று ஒன்றா பொரிப்போமோ அதேமாரி சோயாவை ஒன்று ஒன்றா பொரித்து எடுத்துக்கோங்க. எல்லாம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு பொரித்து எடுத்துருங்க. நம்ம எப்படி 65 லோ ஃப்ளேமில் குக் பண்ணுவோமோ அதேமாரி இதையும் குக் பண்ணுங்கள். நல்லா கலர் சேஞ்ச் ஆகுது, சேஞ்ச் ஆகட்டும். சிக்கன் பிடிக்காதவங்க இதேமாரி செஞ்சு சாப்பிடுங்க. உண்மையுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நீங்களும் கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்கள். சல்லிக்கரண்டி வச்சு இது மாதிரி திருப்பி திருப்பி விடுங்க. இப்போ கீழே இருந்தாலும் இப்போ மேல் வாட்டமாக வந்து குக் ஆகட்டும். கலர் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகுது பாருங்கள், ப்ரௌன் கலரில். தீஞ்சிடாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. பாருங்கள், நல்லா ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு. இதுமாரி ஸ்டேஜில் சோயாவை எடுத்து நம்ம தனியாக பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம். அது கொஞ்ச நேரம் ஆறட்டும். சைடில் நம்ம வெங்காயம், கேப்சிகம் கட் பண்ணலாம். ஒரு வெங்காயத்தை பாதியாக அரிஞ்சிக்கோங்க. அதில் இன்னும் பாதியாக அரிஞ்சிங்கன்னா இது மாதிரியான ஷேப் கிடைக்கும். அதில் இது மாதிரி ஒரு இதுவாக எடுத்து தனியாக எடுத்து வச்சுருங்க வெங்காயத்தில். சரிங்களா? இது மாதிரி நான் எடுக்கிற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் கேப்சிகமும் வெங்காயம் சைஸ்லேயே சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பொடி பொடியாக வேணாம். அந்த வெங்காயம் எந்த சைஸில் இருக்கோ அதேமாரி சைஸ்லேயும் கேப்சிகம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுமாரி நீங்களும் எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம சோயா மஞ்சூரியன் ரெடி பண்ணலாம். ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கலாம். ரொம்ப வதக்காதீங்க, ஒரு கண்ணாடி பதத்துக்கே வதக்குங்க. அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கேப்சிகமும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கட்டும். ரொம்ப குழன்னு ஆக்கிடாதீங்க, கொஞ்சம் நறுக்குன்னு இருக்கிற பதத்துலேயே வெங்காயமும் கேப்சிகமும் வதங்கட்டும். நான் 65 போட்ட மாதிரி சோயாவை நீங்களும் போட்டு எடுத்துக்கிறதுக்கப்புறம் நீங்கள் வேணும்னா இதுமாரி பாதி பாதியாக நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ நம்ம மஞ்சூரியன் பண்ணும்போது அதில் இன்னும் கொஞ்சம் சாஸ்லாம் உள்ளே இறங்கும். அதுக்காக தான் நான் அதுமாதிரி கட் பண்ணியிருக்கேன். நீங்களும் வேணும்னா கட் பண்ணிக்கோங்க.
இப்போ நம்ம சோயா, வெங்காயம், கேப்சிகம் எல்லாத்தையும் போட்டு இப்போ ஒரு பரட்டிக்கலாம். குக் ஆகட்டும். நல்லா குக் ஆகுது பாருங்கள். அந்த ஆனியன், கேப்சிகம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா பாயில் ஆகட்டும், நல்லா கொதிக்கட்டும். வெயிட் பண்ணலாம், நல்லா கொதிக்கட்டும். உங்களுக்கு தேவை அப்படின்னா கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட்டு கம்மியாக இருக்குது, அதனால நான் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு. கொதிச்சதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்கிற சோயா சாஸ் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு சோயா சாஸ். அப்புறம் உங்கள்கிட்ட ரெட் சில்லி இருந்தால் ரெட் சில்லி ஆட் பண்ணிக்கோங்க, காரத்துக்கு ஏற்ற மாதிரி. ரெட் சில்லி சாஸ் அப்புறம் சோயா சாஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா வதக்கி விடுங்க. அந்த குழகுழப்பு தன்மை கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக வரும். அடி பிடிச்சிடாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. நல்லா கொதி வந்துடுச்சு, அந்த குழகுழப்பு தன்மை வந்துடுச்சு. இப்போ நம்ம இது கூட தண்ணி, அந்த கார்ன் மாவு இருக்குல்ல, அந்த தண்ணியில் கரைச்சி எடுத்து இதில் நம்ம ஊற்றிக்க போகிறோம். ஏன்னா அப்போ தான் வந்து அந்த குழகுழப்பு தன்மை கிடைக்கும். அதனால தான் 1/4 டம்ளரில் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன் மாவு அந்த கரைச்சி இதில் நல்லா ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த குழகுழப்பு தன்மை வரும். பாருங்கள் நல்லா வருது. லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். எடுக்கும்போது மட்டும் நல்லா ஹை ஃப்ளேமில் அந்த தண்ணி லைட்டாக சுண்டுற அளவுக்கு மட்டும் இது பண்ணி ஹை ஃப்ளேமில் வச்சு எடுத்துருங்க. இப்போ கொஞ்சம் தண்ணி இருக்குது, அந்த சாஸ் இருக்கிற வரைக்கும் நம்ம லோ ஃப்ளேமில் இது பண்ணுவோம். சோயா சங்க் மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் நல்லா அந்த ஒரு திக்னஸ்ஸு, அப்புறம் அந்த கலர், அந்த ஃப்ளேவர் எல்லாம் வர ஆரம்பிச்சு. ஃப்ளேவர் நல்லா வருது. இப்போது ஹை ஃப்ளேமில் ஒரு நல்லா பரட்டி இறக்கிட வேண்டியது தான். அடுத்து பிளேட்டில் எடுத்து மஞ்சூரியன் மாற்றிட்டு உங்களுக்கு பிடிச்சவங்க கூட மஞ்சூரியன் என்ஜாய் பண்ணுங்கள். ஹெல்த்தியாக இருங்க, ஹெல்த்தியானதே சாப்பிடுங்க. உங்களுக்கு என்ன டிஷ் வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அந்த டிஷ் நான் குக் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு நான் அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.